ஆத்ம நமஸ்காரம். சித்த வித்தை பெற்ற சித்த வித்தியார்த்திகள் ஒரு சிலருடைய கேள்விகளை இப்போது குரு சிஷ்ய உரையாடல் முறையில் அதற்கு பதில்களை இங்கே அளிக்கிறோம். முதலில், குருவே, நான் சித்த வித்தை பெறுவதற்கு தயாராகிவிட்டேன். எனக்கு முழு மனதோடு நான் சித்த வித்தை பெற நான் விருப்பத்தோடு உள்ளேன். எனக்கு சித்த வித்தை காட்டி கொடுக்கக்கூடிய குருவிற்கு நான் ஏதாவது காணிக்கையோ மற்ற பொருட்களையோ அளிக்க வேண்டுமா? குரு: முதலில் நீ கூறியவாறு அந்த சித்த வித்தை உனக்கு காட்டி கொடுப்பவர் குரு என்று கூறினாய். ஆனால் அது குரு என்ற முறை அல்ல. சித்த வித்தை பெற்று பல வருடங்கள் அதை தீரதையுடன் சிறப்பாக செய்து கொண்டு நல்ல ஒரு பக்குவத்தை அடைந்த சித்த வித்தியார்த்தி பெருமக்கள் புதியதாக அந்த சித்த வித்தை பெறுவதற்காக முழு மனதோடு வரக்கூடியவர்களுக்கு சித்த வேதத்தை படிக்க வைத்து அதில் அவர்கள் முழுமையாக தெளிவு பெற்ற பிறகு இந்த சித்த வித்தையை ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த புதிதாக வருபவருக்கு காட்டி கொடுப்பது அவருடைய சொந்த விருப்பம். அது நம்முடைய ஞானபிதா அவர்கள் சொல்லியவாறு அவருடைய ஒரு பணியாகவும் இருக்கிறது. அதற்காக நாம் எந்த விதமான காணிக்கையோ வேறு பொருள்களையோ அவருக்கு அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதேபோல் குரு என்பவர் உங்களுடைய மனமே குரு ஆகுவார். ஆகையால் நீங்கள் எந்த விதமான குரு சேவைகளை உங்களுக்கு சித்த வித்தை காட்டி கொடுத்தவருக்கு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. வேண்டுமானால் நீங்கள் அவருக்கு ஒரு உடையை, அதாவது இந்த வஸ்திரத்தை நீங்கள் அவருக்கு விருப்பத்தோடு கொடுக்கலாம். இதுதான் சித்த வித்தை காட்டி கொடுப்பவருக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறிய சேவை என்று கூட சொல்லலாம். சிஷ்யன்: குருவே, இப்போது நான் சித்த வித்தை பெற்றுவிட்டேன். இந்த சித்த வித்தையை நான் மேலும் மேலும் வளர்த்து கொள்வதற்காக பல ஊர்களில் உள்ள நிலையங்களுக்கு சென்று வர வேண்டுமா? அதேபோல் நம்முடைய ஞானபிதா உருவாக்கிய 5 சித்தாசிரமங்களுக்கு சென்று வர வேண்டுமா? எனக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்துங்கள். நீங்கள் சித்த வித்தை பெற்றுவிட்டீர்கள். நீங்கள் சித்த வித்தை பெற்றவுடன் அதை நல்ல முறையில் எந்த விதமான, அதாவது சந்தேகமின்றி, குழப்பமின்றி நீங்கள் தெளிவான முறையில் அதை செய்ய வேண்டும். அந்த தெளிவு கிடைப்பதற்காக உங்களுக்கு வித்தை அளித்தவரிடம் நீங்கள் மறுபடியும் அந்த வித்தையை செய்து காட்டி அவர் நீங்கள் சரியாக செய்கிறீர்கள் என்று சொன்ன நாள் முதல் அதை நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே அதை தொடர்ந்து அபியாசிக்க வேண்டும். அதுபோல் நீங்கள் அபியாசித்து வந்தால் போதுமானது. அதை தவிர்த்து இங்கே பல ஊர்களில், அதேபோல் பல மாநிலங்களில் இந்த சித்த வித்தை அபியாச நிலையங்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கே தொடர்ந்து கூட்டு ஜபம் நடக்கிறது. அந்த இடத்தில் நீங்கள் போக விருப்பம் இருந்தால், தேவை இருந்தால், அவசியம் இருந்தால் நீங்கள் சென்று அங்கே நீங்கள் கூட்டு ஜபங்களில் கலந்து கொள்ளலாம். அதேபோல் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் அருகாமையில் உங்களுக்கு நிலையங்கள் இருந்தால் அங்கே நீங்கள் கூட்டு ஜபங்களில் கலந்து கொள்ளலாம். இது உங்களுடைய ஒரு விருப்பம்தான், தேவை என்றால் மட்டுமே. அதை தவிர்த்து இது கட்டாயம் கிடையாது. நீங்கள் இருக்கும் இடத்திலிருந்தே இந்த வித்தையை தொடர்ந்து அபியாசித்து வந்தால் போதுமானது. அதேபோல் நம்முடைய சுவாமி சிவானந்த பரமஹம்சர் உருவாக்கியுள்ள இந்த 5 சித்தாசிரமங்களில் சென்று வருவது நமக்கு நல்ல ஒரு என்ன சொல்வதென்றால், அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்ம சகோதர சகோதரர்களுடைய அற்புதமான ஒரு வழிகாட்டுதல்கள் எல்லாம் நமக்கெல்லாம் கிடைக்கும். அது நமக்கு தேவைப்பட்டால், நாம் விருப்பம் இருந்தால் அதையும் நாம் சென்று வரலாம். மற்றபடி நாம் வித்தையை பெற்று தெளிவடைந்தவுடன் இருக்கும் இடத்திலிருந்தே அந்த வித்தையை நாம் சிறப்பாக செய்தோமானால் நமக்கு நிச்சயமாக ஜீவமுக்தி கண்டிப்பாக கிடைக்கும். குருவே, இப்போது நான் சித்த வித்தை பெற்று செய்து கொண்டு வருகிறேன். அந்த காலகட்டங்களில் நான் என்னுடைய விருப்பத்தின் பேரில் அனைவருக்கும் இந்த
பண உதவியை நான் அளிக்கலாமா, அதை பற்றி தெளிவுபடுத்துங்கள். அதாவது நீங்கள் பண உதவி என்று தான் தெரிவித்துள்ளீர்கள். உங்களுடைய விருப்பம் இருந்தால் நீங்கள் நம்முடைய ஆத்ம சகோதரர்கள் கூட்டு ஜபங்களை ஏற்பாடு செய்து கொண்டு அதை நடத்தும் நேரங்களில் நம்முடைய சித்த வித்யார்த்தி பெருமக்களுக்கு சக்தினி வழங்குவதற்கு தேவைப்பட்டால் தாங்கள் ஒரு சிறு பொருளுதவியை நீங்கள் காணிக்கையாக வழங்கலாம். மற்றபடி அது கட்டாயம் கிடையாது. குருவே, இப்போது நான் இங்கே இருக்கக்கூடிய நிலையங்களில் சென்று அங்கே தொடர்ந்து சேவைகளை செய்து கொண்டு அங்கே அனைவருக்கும் நான் தேவையான சேவைகளை செய்து கொண்டிருந்தால் நான் மோட்சகதியை அடைய முடியுமா? நல்ல ஒரு தெளிவை இப்போது நீ பெற வேண்டும். அதாவது சுவாமி ஈஸ்வர சேவை என்று தான் கூறியுள்ளார். அந்த ஈஸ்வரன் எங்கே உள்ளார்? நமக்குள்ளே உள்ளார். அந்த ஈஸ்வரனுக்கு நீ சேவை செய்ய வேண்டும். அதை விடுத்து நீ வெளியே சென்று மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தால் அதனால் உனக்கு எந்த பலனும் விளையாது. ஆகையால் அது நீ சேவை என்று சொல்ல ஒரு காரணத்தால் சொல்கிறோம். நீ முதலில் உனக்கு ஈஸ்வர சேவை செய்து கொள்ள வேண்டும். மேலும் உனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஒரு சில பணிகளை நாம் சிரமேற்றி கொண்டு அதை மற்றவர்களுக்கு செய்வது சாலச் சிறந்தது. ஆக அதுவே ஒரு தொழிலாக நீ மாற்றிக்கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு சேவை செய்தால் நீ மோட்சகதி அடைவாய் என்று நினைத்து கொள்ளக்கூடாது. உனக்கு முதலில் நீ ஈஸ்வர சேவை செய்து கொள்ள வேண்டும். பிறகுதான் மற்ற சேவைகள் எல்லாமே. குருவே, எனக்கு நீங்கள் முழுமையாக விளக்கங்களை கொடுத்தீர்கள். இந்த விளக்கங்கள் அனைத்தும் எனக்கு தெளிவை கொடுக்கின்றன. நிச்சயமாக நான் எனக்கு கிடைத்த இந்த சித்த வித்தையை முழுமையாக அபியாசம் செய்து நான் நல்ல ஜீவ ஐக்கியத்தை பெறுவேன். ஆத்ம நமஸ்காரம்.